குழந்தைகள் தாய் தகப்பனையும் உற்றார் உறவினர் எல்லாம் சந்தோஷப்படுத்துவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. குழந்தைகள் சொல்றதெல்லாம் பெரியவங்க பெத்தவங்க சொல்றதெல்லாம் குழந்தைகள் கேட்கும். அங்க நிக்காதன்னா நிக்காது, அங்க போவாதன்னா போவாது, அதை தொடாதன்னா தொடாது குழந்தைகள். சட்டன் ஏஜ் ஒரு 13 வயசாச்சுன்னா ஹார்மோன் சேஞ்ச். பெண் குழந்தைகளா இருந்தா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. பெரிய பிள்ளை ஆயிட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தா இந்த குரல்ல சவுண்ட்லாம் மாறும். அரும்பு மீசை அதெல்லாம் வந்துச்சுன்னா அவனும் பெரிய பையன் ஆயிட்டான்னு அர்த்தம். ஹார்மோன் சேஞ்சில் பெரியவங்களாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு யாரும் கட்டளை இடக்கூடாது. தேவையில்லாம இவங்களையெல்லாம் நம்ம ஏன் சந்தோஷப்படுத்தணுன்ற எண்ணம்லாம் வரும். அங்க நிக்காத, இங்க நிக்காத, அதை செய்யாதன்னு சொன்னான்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட், நம்மளுக்கு யாரும் கட்டளை இடக்கூடாது. ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஃப்ரீடம் நம்ம குழந்தையா இருக்கிற மாதிரியே நம்ம அப்ப ட்ரீட் பண்ணனா அவங்களுக்கு கோவம் வரும். நம்மளுக்கு எதிரா வேலை செய்வாங்க. அந்த நேரத்துல அவங்கள அரவணைச்சு, அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு, ஈக்குவாலிட்டி கொடுத்து, அவங்களுக்கு கூட நம்ம சேர்ந்து பயணிச்சுட்டோம்னா தப்பிச்சோம். இல்லையா நம்ம குழந்தையா நினைச்சு அவங்க திருப்பி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட பல விஷயங்கள் சொல்லாம நம்மளுக்கு எதிராக வேலை செய்வாங்க. அதனால குழந்தைகளுக்கு ஈக்குவாலிட்டி ஒரு ஹார்மோன் சேஞ்சினால அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டேன்னா அவங்க கூட நம்ம சேர்ந்து அவங்களுக்கு தெரியாது, அங்க தொடாத, இங்க தொடாத, அதை செய்யாத, இதை செய்யாத நீங்க சொல்லாம நீங்க அன்பால சில விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லி அதை நீங்க அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா தப்பிச்சிங்க. அதிகாரம் செலுத்தினீங்கன்னா கடைசியில சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்ற புலம்பிட்டு நடக்க வேண்டியதுதான்.